இப்ப இந்த நகைப்பெட்டியை எடுத்துட்டு போனா அந்த திருட்டு பையன் அடிச்சுட்டு போயிடுவான். அதனால இதை இங்க எங்கேயாச்சும் வைக்கிறது தான் சேஃப்டியா இருக்கும். நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இங்கே வச்சிடலாம். எங்க போனா? போயிட்டானா? நோ ப்ராப்ளம், வழி வச்சிருக்கேன். இப்ப யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நான் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லவே இல்லையே. நான் ஹெல்ப்பும் கேட்கலையே. இனிமே என்கிட்ட தயவு செஞ்சு எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்க வேண்டாம். கிடைக்காது. கோலத்து மேல நிக்கிறீங்க. ஓ சாரி. ஹெல்ப் மட்டும் இல்லை, சாரி கூட வேண்டாம். ரொம்ப நிம்மதி. என்ன பேசிட்டு இருக்காங்க? அவர் என்ன சொன்னாரு? யாரு? சிவா, அவர் எதுவும் சொல்லலையே. நீங்க பேசினதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியே என்கிட்ட என்ன பேசினாருன்னு இப்படி கேக்குறீங்க? ஹலோ, நீங்க பேசினதை பார்த்தேன் தான், கேட்டேன்னு சொல்லல. சொல்லு, என்ன சொன்னாரு? கோலத்துல மிதிச்சிட்டு நின்னாரு. அத நான் அவர்கிட்ட சொன்னேன், அவரு சாரி சொன்னாரு. அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால பார்த்தாரு. இந்த முறை ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். ஹெல்ப் பண்றதா நான் உனக்கு சொல்லவே இல்லையேன்னு அவர் சொன்னாரு. இல்ல, எதையோ நீ மறைக்கிற. இதுல நான் மறைக்க என்ன இருக்கு? இல்ல, சம்திங் இஸ் டெஃபினெட்லி ராங். நீங்க பேசுறதா எனக்கு வியர்டா இருக்கு. நீ என்னமோ சொன்ன, அதுக்கு சிவா என்னமோ சொன்னாரு. சொல்லு, என்ன பேசுனீங்க? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? இதுல நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல, நீ ஏதோ பிளான் பண்ற. பிளானா? எனக்கு புரியல. இந்த கோலத்தை வச்சே நீ சிவாவை மடக்க பாக்குற. தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. சிவாவை தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. ஆமா, நானும் அதைத்தான் சொல்ல வரேன். நீ தப்பா இருக்க, திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க.
பண்றீங்க? திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம். இனிமே நீ கோலம் போடக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல. புரியுதா உனக்கு? இனிமே நீ கோலம் போட வேண்டாம். ஐயோ விடுங்க. அண்ணி என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? விடுங்கன்னு சொல்றாங்க. விடுங்க ஜனனி, விடுங்க விடுங்க. ஐயோ அம்மா, பாட்டி, ரம்யா, பவானி, எல்லாரும் வாங்க. பாட்டி, வாங்க 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 வாங்க. ஐயோ, என்னது இது? என்னாச்சு? என்ன ஜனனி இப்படி நிக்கிற? ஏன்டி காலையிலேயே கத்தன? ஜனனி முதல்ல கோலத்தை போட்டு அசத்த போறாங்க. நான் வீடியோ கவரேஜ் பண்ண போறேன் பாட்டி. இங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். ஏய், காட்டு கத்து கத்தி என் தூக்கத்தையே கெடுத்துட்ட. வீடியோ ரெடி, ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க, போடுங்க. ஜனனி, ஏன் உன் முகத்துல இப்படி கோலப்பொடியா இருக்கு? ஒருவேளை மலேசியால கோலத்தெல்லாம் மூஞ்சில தான் போடுவாங்களோ? சரி சரி, கோலத்தை போட்டு பார்க்கலாம். ஐ வாண்ட் மலேசியா கோலம். எனக்கு கோலம் போட தெரியாது. பின்ன எதுக்கு அவங்க போட்ட கோலத்தை தண்ணி ஊத்தி அழிச்சிங்க? என்னடி சொல்ற? வாழற வீட்டுல கோலத்தை அழிச்சியா? உன்னெல்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்க? அத்தை, ஏதோ விளையாட்டா பண்ணிருப்பாங்க, விடுங்க. ஒழுங்கா கோலம் போட்டிருக்க மாட்டாங்க, அதனால ஜனனி அழிச்சிருப்பாங்க. இத்தனை நாளா கோலம் அவதானே போட்டா, இப்ப என்னாச்சு? ஜனனி, மாமா பாக்குறாரு, ஒரு 4 கோடாவது போடு. கிண்டல் பண்றியா? எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்றேன்ல. உங்க காதுல விழல? ஜனனி, கண்டவங்க நம்ம வீட்டுல கோலம் போடும் போது தெரிஞ்ச கோலத்தை நீ போடுமா? சரி சரி, எல்லாரும் போங்க, அவ கோலம் போடுவா. கோலம் போட்டதும் அதை பார்த்து ரசிச்சுட்டு போலாம். காவேரி, நீ பேசாம இரு. கோலம் போட தெரியாம எதுக்கு போட்ட கோலத்தை அழிச்ச? பாட்டி என்ன சொல்றீங்க? ஜனனியா கோலத்தை அழிச்சா? ஏன்? டேய், அது உன் பொண்டாட்டிட்ட கேள்றா. பாட்டிக்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? ஏய் ஜனனி, நீ தான் அந்த கோலத்தை அழிச்சியா? ஆமா, நான் தான் அழிச்சேன். துளசி போட்ட கோலம் எனக்கு பிடிக்கல. ஏய், நல்லா தானே போட்டிருந்தாங்க. துளசி கோலம் போடுறதே எனக்கு பிடிக்கல. ராசு, திமிர பாத்தி அவளுக்கு. சிவா, என்னடா அது? இது ஒண்ணும் மலேசியா இல்ல, இது ஊருன்னு சொல்லு. இது பாரு, இந்த அடவடிக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. ஒண்ணுன்னா பொறுமை வேணும். ஏய், அவ பண்றது எதுவுமே சரியில்லை, அசிங்கமா இருக்குடா. வாசல்ல கோலம் போட தெரியாதா? வெள்ளிக்கிழமை அதுவுமா? போட்ட கோலத்தெல்லாம் அழிப்பாளாம். என்ன கிரகமோ. நீ கோலம் போடுமா? நான் தான் போயிடுவேனேம்மா. வேற யாராவது போடுங்க. பரவாயில்லம்மா, நீயே போடு. இல்லம்மா, நான் ஒரு 3 மாசம் தானே இருப்பேன். இருக்கிற வரைக்குமாவது போடு, சாப்பாடு செரிக்கணும்ல. என்னமோ. துளசி, நீ கோலம் போடு. நீ போடுமா? சரி. அண்ணி, இந்தாங்க போடுங்க. போடுங்க அண்ணி. ஜனனி,
ஜனனி எதுக்கு கோலத்தை அழிச்ச? ம் அப்படிதான் அழிப்பேன். டேய் முட்டாள் மாதிரி நடந்துக்காத. ஆமா, நான் முட்டாள்தான். சத்தியமா நான் முட்டாள்தான். டவுட்டே இல்லாம நான் முட்டாள்தான். ஜனனி என்னதான் ஆச்சு உனக்கு? உண்மையிலேயே உனக்கு அந்த கோலம் பிடிச்சிருக்கா இல்ல துளசி போட்டதுனால உனக்கு அது பிடிச்சிருந்ததா? எது கேட்குற? சொல்லு. கோலம் நல்லா இருக்கா இல்ல துளசி போட்டதுனால அது நல்லா இருக்கா? நீ எந்த அர்த்தத்தில் பேசுறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இவ்வளவு நாள் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே வெறுப்பா இருக்கு. அவளை ஏதோ நானே மன்னிச்சிருவேன்னு எனக்கே பயமா இருக்கு. அதை நீயும் புரிஞ்சுக்காம பேசுற. இத நான் நம்பணுமா? சொல்லு, நான் நம்பணுமா? அப்ப நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிரணும், அப்படிதானே? சரி, நம்பிட்டேன். ஓகே, நான் நம்பிட்டேன். வர வர நீ ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ற. எல்லாத்தையுமே தப்பா யோசிக்கிற. நான் தப்பா யோசிக்கிறேனா? நல்லா புரிஞ்சுக்க. துளசி மேல எனக்கு கோபம் இருக்கு. ஆனா துளசி இந்த குடும்பத்துக்கு சில நல்லது பண்ணியிருக்கா. அசிங்கப்படுத்தி அப்படியே அவளை வெளியே துரத்தி விட முடியாதுல்ல. சமாதானமா தான் அனுப்பணும். நீங்க அனுப்புவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஒட்டுமொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து துளசிய போக விடாம ஏதோ ஒரு காரணம் சொல்லி இங்கே வச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சொல்லு, அதுக்கு என்ன அர்த்தம்? சரணி ப்ளீஸ், தயவு செஞ்சு எல்லாத்தையும் இப்படி தப்பா பார்க்காத. தப்பா நடந்தா தப்பா தானே பாப்பாங்க. பல்லு தெரிய சிரிச்சு கோலம் நல்லா இருக்குன்னு சொல்றியே, அது தப்பு இல்ல? சரணி நீ நீ ஏன் இப்படி ஆயிட்ட? நீ பழைய ஜனனியாவே இல்ல. நீயும் பழைய சிவாவாவே இல்லையே. நீ துளசியோட சிவாவா இருக்க. துளசியை தான் உனக்கு பிடிச்சிருக்கு. துளசியை அனுப்ப உனக்கு மனசே இல்ல. துளசியை இங்கே வச்சுக்க பாக்குற. உனக்கு 2 பொண்டாட்டி தேவைப்படுது. ஏய் அர்ஜுன், ஏன் நிறுத்திட்ட? அடி, நல்லா அடி. எனக்கு நீ யாரு இருக்கா? உன்னை விட்டா எனக்கு பேசுறதுக்கு யாரு இருக்கா? உன்னை நம்பி தானே என் சொந்த நாட்டை விட்டு நான் இங்க வந்தேன். எனக்கு இங்க யாரு இருக்கா? என்ன அடி, அடி, நல்லா அடி. சரணி 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 ஏய் சாரிடா, இங்க பாரு. ஏய் இங்க பாரு, என்ன பாரு. சரணி இங்க பாரு, இங்க பாரு. எதுக்கு இப்ப எமோஷனல் ஆகுற? ஏய் இங்க பாரு, இந்த குடும்பத்துல யாருமே துளசிக்காக பேசல. சரியான ரீசனுக்காக தான் தங்க வச்சிருக்காங்க. சொல்ல போனா நமக்காகத்தான். லீகலா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் தங்க வச்சிருக்காங்க. நான் நம்பிட்டேன் சிவா. சரணி நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டேன். சரணி சரணி அழாத சரணி. நீ பாரு, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடுமா ப்ளீஸ். எங்க தானே வச்சேன்? எங்க போச்சு? ஒருவேளை கீழே எங்கேயாவது விழுந்திருக்குமோ? போ போ பா. எங்கேயும் இல்லையே. காணுமே. ஐயோ, நான் வேற எங்கேயாவது மாத்தி கித்தி வச்சுட்டேனா? இல்லையே, இங்க தானே வச்சேன். அம்மா, என்னம்மா தேடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நீ போடா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். நீ போடா. போ. ஒண்ணு இல்லையா அம்மா? மா, ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பாப்பா. நீ போடா, போ போ. ஐயோ மா, மா உண்மையை சொல்லுமா, என்னம்மா அப்படி தேடிட்டு இருக்க? மா, என்ன புதையலா இருக்கு? ஆமாடி, புதையல் தான். இங்க தான் வச்சேன். இப்ப காணுமே. ஐயோ, எங்க போய் தேடுறது? ஐயோ மா, ஏதாவது கனவு கண்டியாமா நீ? ஷோ கடவுளே, ஏன் இப்படி நடு ராத்திரியில தேடிட்டு இருக்க? ஏய், கொஞ்சம் சத்தம் போடாம போடி. நான் தேடி எடுத்துட்டு வரேன்டி. உனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா, என்ன பண்ணுவேன்? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஷோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயும் காணுமே. என்ன பண்ணுவேன்? இவ வேற நின்னுட்டு இருக்காளே. சரி வா வா, சொல்றேன். என்னம்மா? ஏய், ஒரு விஷயம் சொல்றேன், பொறுமையா கேளு.
நேத்து நகைப்பட்டகத்தை எடுத்து ஜனனி கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னாங்கல்ல. நான் என்ன பண்ணேன்னா நேத்து நைட் அந்த நகைப்பட்டியை எடுத்து ஸ்டோர் ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டேன். இப்போ அந்த நகைப்பட்டி காணும். மா என்னம்மா ஏமா இப்படி பண்ற? மா தப்பு பண்றமா, பெரிய தப்புமா. மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா என்ன நினைப்பாரு? ஐயோ ஏமா இப்படி இருக்க? யாரோ எடுத்துட்டாங்க. யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ராஜசேகரா தான் இருக்கும். அவன் தான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தான். அவனா தான் இருக்கும். கண்டிப்பா அவன் தான் அந்த நகையை எடுத்திருக்கணும். மா நீ எடுத்தத ராஜசேகர் பார்த்தாரா? இல்லையே, ஆனா அவன் தான் முழிச்சிட்டு இருந்தான். அவன் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மா ஏமா இப்படி ஆயிட்ட? ராஜசேகர் எடுத்திருந்தா நம்ம கிட்ட சொல்லிருப்பாரே. யார் அவனா? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் சரியான திருட்டு பையன். சரி, இப்ப என்னடி பண்ணலாம்? நீதான் பாக்கலல, பேசாம இரு. நகை காணோன்னு எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ அப்ப துளசியும் சித்தியும் தான் எடுத்திருப்பாங்கன்னு பழி அவங்க மேல போட்டுடலாம். என்ன சொல்ற? ரம்யா, பழி போடுறதெல்லாம் இருக்கட்டும். அந்த நகை எங்கடி போயிருக்கும்? மா சிக்கி அசிங்கப்படாதமா. வா. ஏய் ரம்யா, 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 இரு ரம்யா. இப்பவே சொல்லிடலாமா? அப்பதான் அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியும். ஷோ மா, பைத்தியமா நீ? நீ போய் இப்ப சொன்னா உனக்கு எப்படி தெரியும்னு உனக்கு கேட்க மாட்டாங்களா? மா நகைக்கு ஆசைப்பட்டு அசிங்கப்படாத, பேசாம வா. ஏய் ரம்யா, ரம்யா, ஒரு நிமிஷம் ரம்யா. நான் உனக்காக தானே ரம்யா அதை எடுத்து வச்சேன். யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ரம்யா. எனக்கு திருட்டு நகையெல்லாம் வேண்டாம். எனக்கு சிவா மாமா மட்டும்தான் வேணும். பேசாம வா. காய்கறி எல்லாம் போட்டு அவியலும் பண்ணிடுறாத்த. நல்லா அப்ப மா. சரி. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்கிட்ட ஏன்டா கேக்குற? வேற யாரை கேட்கறது? நீங்க தானே எப்பவுமே தருவீங்க. அதெல்லாம் மாறி போச்சுப்பா. சாவி உன் பொண்டாட்டி கிட்ட தானே இருக்கு, அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோ போ. ஜனனி, ஜனனி, ஜனனி. வரேன் வரேன். என்ன சிவா? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 5000 பணம் எடுத்துட்டு வாங்க. எங்க போய் எடுக்கணும்? என்னது எங்க போயா? பீரோ சாவி, பெட்டகத்து சாவின்னு மொத்த கண்ட்ரோலும் உன் கையில தான் இருக்கு. எடுத்துட்டு வந்து கொடு. ஆஹா, இவ போய் பீரோவை திறந்தானா நகைப்பட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருமே. ஒருவேளை யாராவது எடுத்துட்டு போய் மறுபடியும் அங்கேயே வச்சிருப்பாங்களோ? என்னம்மா யோசிக்கிற? போய் எடுத்து கொடு. போங்க மேடம், இனிமே உங்களை தானே நாங்க காக்கா பிடிக்கணும். பார்த்து போட்டு கொடுங்க, நிறைய செலவு இருக்கு. ஏய் ஜனனி, பவானியை மட்டும் நம்பாத. அம்மாவே ஏமாத்துவா, ஜாக்கிரதையா இரு. அண்ணா நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமே. அப்போ எல்லாரும் எழுதி கொடுங்க, அப்பதான் கன்சிடர் பண்ண முடியும். சரி, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் அது வந்துடுறேன். சரிம்மா. சிவா, ஆ சிவா, சிவா, கொஞ்சம் வா, உடனே வா சிவா. ஜனனி, இங்க வா சிவா. என்ன ஆச்சு? என்ன? இங்க இருந்த நகை பாக்ஸ் காணோம். இதா இருந்தது. காவேரி, என்னன்னு போய் பாரு. வா. எங்கேயும் இல்ல, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன்.
எங்க வச்சிருந்த? அண்ணா, என்னாச்சு? அது அது ஜுவல் பாக்ஸ காணோம். காணுமா? அண்ணா நல்லா பாத்தியா? இங்க தானே இருந்து. தான் பார்த்தாச்சே. சுத்தமா எங்க பாத்துட்டேன். அம்மா 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 என்னடி? என்ன நகைப்பெட்டியே காணுமாம்மா?